எல்லாருக்கும் வணக்கம். நாம வாழ்ற இந்த தமிழ்நாடு சும்மா சொல்லக்கூடாது. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதோட அழக பத்தி பேசவும், அதை காப்பாத்த வேண்டிய நம்ம பொறுப்பை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கவும் தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கையில உண்மையிலேயே என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வெறும் நிலம் மட்டும் இல்லைங்க, இது நம்மளோட பொக்கிஷம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். விடிய காலையில அந்த தங்க நிறத்துல உதிச்சு வர்ற சூரியன், அப்புறம் நம்ம சுவாசிக்கிற காத்த சுத்தப்படுத்துற அந்த பச்சை பெசேல் மரங்கள், நம்ம தாகத்தை எல்லாம் தீர்க்கிற அந்த ஆறுகள், இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு பரிசு தானே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நமக்கு கிடைச்ச இந்த பரிசுக்கு நாம என்ன கைமாறு செய்றோம்? இப்போ நான் கேட்க போறது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். நம்ம பூமி ஏன் அழுதுட்டு இருக்கு? நமக்கு உண்மையில என்ன வேணும்? சுத்தமான கடற்கரை, நல்ல காத்து, அடர்ந்த காடுகள், இதுதானே. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குது? எங்க திரும்பினாலும் பிளாஸ்டிக் குப்பை, மூச்ச திணறடிக்கிற வண்டி புகை, வெட்டி சாய்க்கப்பட்ட மரங்களோட மிச்சம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் நம்ம பூமியை அழறதுக்கு காரணமே. இது ஏதோ நம்ம மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மையும் ஆபாயமும் இருக்கு. அதாவது குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல்னு சொல்றோம்ல, அது ஏற்கனவே 1.5 டிகிரி செல்சியஸ்ங்கிற ஆபத்தான கட்டத்தை தாண்டிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பூமிக்கு இப்போ ஜுவரம் அடிக்குது. ஐயோ, இதெல்லாம் கேட்டா பயமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. சரி, அப்போ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாம். முதல்ல மரம் நடுவோம். ஒரு சின்ன மரக்கன்று, அது போதும். இந்த பூமிக்கு ஏற்பட்ட காயத்தை சரி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் முதல் ஸ்டெப்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு மரம் நட்டா கூட அது எவ்வளோ பெரிய காடா மாறும் இல்லையா? ரெண்டாவது, நம்ம சுத்தி இருக்கிற குப்பைகளை நாமளே சுத்தம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்தே ஒரு பீச்சை கிளீன் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இது நம்ம இடத்த அழகாக்குறது மட்டும் இல்ல, இதை பார்க்குற மத்தவங்களுக்கும் அடடா இவ்ளோ பெரிய பிரச்சனையா இதுன்னு புரிய வைக்கும். அடுத்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையே சில மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ சோலார் பவர், மழைநீர் சேகரிப்பு மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் யூஸ் பண்ணா நம்ம இயற்கையை தொந்தரவு பண்ணாம அதோட சக்தியை வச்சே சூப்பரா வாழலாம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிளாஸ்டிக். அதோட பயன்பாட்டை குறைச்சே ஆகணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பாயை எடுத்துட்டு போறது, தண்ணிக்கு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலா ஒரு ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி தேர்வுகள் தான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். சரி, இப்ப நாம இதெல்லாம் பண்றோமே, இது யாருக்காக? நமக்காக மட்டுமா? இல்லவே இல்ல. இது நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாம நடுற ஒவ்வொரு மரக்கன்றும், நாம வேணான்னு சொல்ற ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையும் நம்ம குழந்தைங்களோட நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக நாம பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இனிமேலும் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போடவே கூடாது. நாம என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கே இப்போதே ஆரம்பிக்கணும். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையை காப்பாத்துறதுங்கிறது வேற ஏதோ ஒன்ன காப்பாத்துறது கிடையாது. அது நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு செயல், அவ்வளவுதான். சரி, எல்லாம் பேசிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு பெரிய மாற்றத்துல உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது? நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிங்க, ஒரு முடிவெடுங்க, உடனே செயல்படுங்க. இந்த ஒரு பெரிய பயணத்துல நீங்களும் ஒருத்தரா வந்து சேருங்க. நீங்க செய்யற நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம பூமியை காப்பாத்துவோம்.